என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு பெரும் நன்மை செய்து, இப்ப உங்களுக்கெல்லாம் புரிகின்ற விதத்திலே, சற்றே புரிகின்ற விதத்திலே நான் உங்களோட தொடர்பு கொள்வதற்கு என்னை பயிற்றுவித்த, தயார்படுத்திய மகான், அவரை நினைந்து வணங்குகின்றேன். இப்போ காசியில இருக்கிற ராமகிருஷ்ண மடத்துல ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. வயது முதிர்வின் காரணமாகவும் தவம் செய்யும் விருப்பத்தின் காரணமாகவும் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. எனக்கு யார் மரபு பாடம் கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களுடைய தமிழையே நான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தேன்னா இங்க நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க. நான் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். யாருக்கும் புரியாது மணிப்பிரவாள தமிழ். இப்ப அவர்கள் தமிழை நான் பேசிட்டு இருந்தேன்னா யாராலும் இந்த தலைமுறை கேட்க மாட்டாங்க. அப்படி இல்லாம நடைமுறை தமிழுக்கு என்னை கொண்டு வந்து இப்ப நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் சுவாமி கமலாத்மானந்தர் அவர்கள் தான். அவரை இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன், நன்றி கூறுகின்றேன். அவர் கற்றுக் கொடுத்த தமிழ் கூட இப்போ அவுடேட் ஆயிருச்சு. இப்ப நான் அந்த தமிழ்ல பேசினேன்னா கூட யாருக்கும் புரியாது. சோ அதையும் டைல்யூட் பண்ணி இந்த கட்டிங், வெட்டிங், ஒட்டிங், திட்டிங் இந்த தமிழுக்கு வர வேண்டியதா இருக்கு. ஜென்சியோட தமிழுக்கு வர வேண்டியதா இருக்கு. இன்னும் எங்க போக போகுதோ எனக்கு தெரியல.